ஸோ இந்த எலெக்ஷன்ல கேஷுவல்ட்டி சேதாரம் அதிமுகவை தான் பெரிய அளவில் வந்திருக்குது. இந்த 25 பேரை வெற்றிகரமாக விஜய் உடைச்சு எடுத்துட்டாரு. அது அறம் சார்ந்த அரசியல், தூய்மையான அரசியல்ன்ற கோணத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக தவறானது. எல்லா அரசியல்வாதிகளும் மாதிரி நானும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான், எனக்கு அதிகாரம் தான் முக்கியம், விழுமியங்கள் முக்கியம் இல்லைன்னு அவரும் நிரூபிச்சிட்டாரு. குதிரை பேரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, குதிரை வேகத்தில் தான் செயல்படுவேன்றாரு. இவையெல்லாம் வாய் வார்த்தைகள். நடைமுறையில் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதிமுகன்ற கட்சி இன்றைக்கு சிதிலமடைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல் வந்து ஒரு தரப்பு தண்ணியில் குதிச்சு கரையை நோக்கி ஓடுறான், அல்லது இன்னொரு படகுல ஏறுறதுக்கு அவன் ஓடுறான். இது தப்பு ரைட்டுன்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதுதான் அரசியல். அரசியல் வந்து அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் என்று சாமுவல் ஜான்சன் சொன்னது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கும் விவஸ்தை கிடையாது. இதில் திமுக, அதிமுக, தாவேகா, கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட், விசிக எல்லாரும் இவங்க அத்தனை பேரும் ஒன்று தான். இதை மட்டும்தான் மக்கள், திருவாளர் ஜனங்கள், இது திருவாளர் பொதுஜன தெரிந்து கொள்ளுகிற செய்தி தான் வினோத்.